ஹாய் ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டோட வந்திருக்கேன். இதுக்கு வந்து மினிமல் எக்யூப்மெண்ட் இருந்தால் போதும். ஒரு பேர் தம்பிள் இல்லைனா ஒரு பேர் கெட்டல் இருந்தால் போதும். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ரிவர்ஸ் லஞ்சஸில் ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். நான் வந்து 8 கேஜி கெட்டல் எடுத்திருக்கேன். உங்களால் 6ல் முடிஞ்சால் 6ல் பண்ணுங்கள், இல்லை 10ல் கூட பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நம்ம எந்த கையில் கெட்டல் வச்சுருக்கோமோ அந்த லெக் தான் பேக்கில் போகும். சரிங்களா? இது வந்து எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, ஈச் வேரியேஷன் வந்து 30 செகண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 12 to 15 கவுண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த வேரியேஷன் ஸ்விங் இன்டு ஸ்குவாட். நல்லா பாருங்கள், நான் கெட்டல் வந்து வச்சு ஸ்விங் பண்ணிவிட்டு அப்படியே ஷோல்டர் வச்சுட்டு ஒரு ஸ்குவாட் போகிறேன். ஸ்குவாட் வந்து ஓரளவுக்கு டீப்பாக இருக்கணும், ரொம்ப மேலே இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டீப்பாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்விங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து க்ளூட்டும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது பட்டு நல்லா பின்னாடி தள்ளி உட்காரணும். ஃப்ரண்ட்டில் நீ விட்டிங்கன்னா உங்களுக்கு நீ பெயின் வரும். ஓகேவா? அடுத்த வேரியேஷன் பென்ட் ஓவர் ரோ. நான் வந்து 10 கேஜி எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், நான் வந்து பேக் ஃப்ளாட்டாக வச்சு செஸ்ட் அப் பண்ணி தான் பண்ணுறேன். கை வந்து அதாவது கெட்டில் வந்து கீழே ஃப்ளோரில் வச்சிடணும். வச்சுட்டு நம்ம கை அதுலேருந்து எடுக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் வந்து சிங்கிள் ஹேண்டாக வந்து ரோ பண்ணணும், ஆல்டர்னேட்டாக. ஓகேங்களா? இது ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் 30 செகண்ட்ஸ், அப்படி இல்லைனா வந்து 20 இல்லைனா 24, ஈச் ஹேண்ட் வந்து 12 கவுண்ட்ஸ் வர மாதிரி. ஓகேவா? அடுத்த வேரியேஷன் வந்து புஷ்அப்ஸ். நல்லா பாருங்கள், நான் கெட்டல் நிற்க வச்சு அதில் வந்து கை வச்சு பண்ணுறேன். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இது தள்ளி விட்டுரும். ஸோ கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த அளவுக்கு டீப் போகணும் புஷ்அப்பில். புஷ்அப் வந்து நீங்கள் 30 செகண்ட்ஸ் முடியலன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 12 இல்லை 15 ரெப்பிட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த வேரியேஷன் வந்து அதை லாஸ்ட் வேரியேஷன் ஸ்விங்கு. ஜஸ்ட்டு ஸ்விங் மட்டும் நான் 10 மட்டும் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்யூ.